ஒரு வாய் சோறு ஊட்டி தொட்டி ஆட்டி தூங்க வைக்கக்குள்ள தலைக்கு மேல சிட்டுக்குருவி சுத்தும். வாழை முளைச்ச அனுமார் குட்டிங்க தான் சேட்டைய ஆரம்பிச்சா போதும், அதுங்க பின்னாடியே வீட்டுக்குள்ளதான் சுத்துவோம். ஏதோ காட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்துற மாதிரி இருக்கும். 6-7 பிள்ளைகளை கூட அந்த காலத்து பெரியவங்க அழகா பெத்து வளர்த்தாங்களாம். இன்னைக்கு 1-2 பிள்ளைகளுக்கே நமக்கு இந்த திண்டாட்டம். காரணம் காலமாற்றம். செவத்துல முட்டாத குறையா பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அம்புலி காட்டி அன்னம் மூட்டி காலம் மறந்து ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்ட முடியுதா? அதுலயும் பல்லு முளைச்ச இந்த குட்டி தாத்தா பாட்டிங்க கேட்கிற பெரிய பெரிய கேள்விக்கு பதில் தெரியாம முழிக்க வேண்டி இருக்கும். அப்பனுக்கே பாடம் எடுத்த ஆறுமுகனை போல. அப்பப்பா சேட்டனால சேட்டை, ஊறுபட்ட சேட்டை, உலக வாய். அராத்து குட்டிகளை சமாளிக்கிறவங்களுக்கு விருதே கொடுத்துடலாம். குழந்தைங்களை வளர்க்குற பாடு சொல்லி மாளாது. அதுவும் இந்த காலத்து குழந்தைங்க சொல்லவே வேணாம். செயல்லையும் சரி, கேட்குற கேள்விகள்லையும் சரி, அறிவு கொழுந்துங்க விஞ்ஞானிய மிஞ்சிருதுங்க. துருன்னு எதையாவது செஞ்சு குட்டி குட்டி திட்டம் அடியுமா வாங்கியும் கூட அரிசி பல்லு தெரிய சிரிச்சுக்கிட்டே ஆட்டம் காட்டுங்க. செல்லக்குட்டிங்க சோர்ந்து போனாலும், அவங்களுக்கு சின்ன கஷ்டம் நேர்ந்தாலும் பெத்தவங்க நமக்கு உயிரே போயிடும். அவங்க எவ்வளவு சேட்டை செஞ்சாலும் நமக்கு ரசிக்க மட்டும்தானே தோணும். குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த கடவுளோட தரிசனத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்களோ. சொந்த பந்தங்களோட ஆதரவு இல்லாம வாழ்க்கை வெறுமையா போன நிலையிலும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க பல பேருக்கு அவங்க வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது அவங்களோட குழந்தைங்க தான். பிள்ளைகளோட ஒத்த சிரிப்புல மொத்த கவலையும் காணாம போயிடும். கலிகால முத்தி போனதுக்கு பெரும் சாட்சியா நடக்கக்கூடாத பெரும் கேடு நடக்கிறதும் இந்த காலம்தான். சில அரக்க ஜென்மங்கள் சுயநலத்துக்காகவும் தன்னுடைய இச்சைக்காகவும் பெத்த உசுருன்னு கூட பார்க்காம பிஞ்சு உயிர்களை இரக்கம் காட்டாம வதை பண்ணி கொன்னுடுதுக. செத்து போகாம பூமிக்கு பாரமா நடமாடிக்கிட்டு இருக்க பேய்களுக்கு தாய்மையை கொடுத்த கடவுளை எங்கன்னு போய் தண்டிக்க? குழந்தை இல்லாத செல்வன் சீமா நல்லன், செல்வம் இல்லாத குழந்தைகளை மட்டும் பெற்றவன் ஏழையும் அல்லன். செல்வத்துள் தலை செல்வம் குழந்தை செல்வம். நிஜம்தானங்க?